இப்போ ஒரு கேள்வி. நீ தினமும் எழும் நேரம் அது உன் இயல்பா அல்ல பழக்கமா? ஒரு நிமிஷம் யோசி. பலர் நினைப்பது என்ன? வெற்றி பெரிய விஷயம், அது அதிர்ஷ்டம் தரும். ஆனா ஒரு உண்மை இருக்கு. வெற்றி சத்தமில்லாமல் வரும். அது ஒழுக்கத்தோடு வரும். காலை அலாரம் அடிக்கும், நீ கண் திறக்கிறாய். அந்த நிமிடம் முக்கியம். 2 வழிகள் இருக்கும். மீண்டும் தூங்கலாம் அல்ல எழுந்திருக்கலாம். அந்த சிறிய முடிவு உன் நாளை உருவாக்கும். அது உன் வாழ்க்கையையும் உருவாக்கும். ஒரு நிமிஷம் யோசி. ஒழுக்கம் பெரிய வார்த்தை இல்லை, அது சின்ன பழக்கம். ஆனா தொடர்ந்து செய்யும் பழக்கம். ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் கனவுகள் பெரியது, ஆனா பழக்கங்கள் பலவீனம். அவன் திட்டம் போடுவான், நாளை ஆரம்பிப்பேன் என்று சொல்வான். ஆனா நாளை வராது. ஏன் தெரியுமா? அவன் மனசு தயாரில்லை. ஒழுக்கம் அவனிடம் இல்லை. அவசரம் வேண்டாம். இன்னொரு மனிதன் இருக்கிறான். அவன் அமைதியாக இருப்பான். அவன் சத்தம் போட மாட்டான். ஆனா தினமும் செய்கிறான். சிறிய முயற்சி செய்கிறான். தவறாமல் செய்கிறான். ஒரு மாதம் போகும், மாற்றம் தெரியாது. ஆனா உள்ளே மாற்றம் நடக்கும். ஒழுக்கம் வெளியில் தெரியாது, அது உள்ளே கட்டப்படும். மெதுவாக கட்டப்படும். ஒரு நாள் வரும், அந்த மனிதன் உயர்வான். மக்கள் ஆச்சரியப்படுவார்கள். அவர்கள் கேள்வி கேட்பார்கள், அதிர்ஷ்டமா நடந்தது? எப்படி இவன் வெற்றி பெற்றான்? ஆனா ஒரு உண்மை இருக்கு, அது அதிர்ஷ்டமில்லை, அது ஒழுக்கம். ஒரு நிமிஷம் யோசி. நீ யாரை பார்த்தாலும் உயர்ந்த மனிதர்கள் இருப்பார்கள். அவர்கள் ரகசியம் ஒன்றே. அவர்கள் தங்களை கட்டுப்படுத்துவார்கள். அவர்கள் மனதை கட்டுப்படுத்துவார்கள். அவர்கள் பழக்கத்தை கட்டுப்படுத்துவார்கள். ஒரு மாணவன் நினை. அவனுக்கு 2 தேர்வு. மொபைல் பார்க்கலாம் அல்ல படிக்கலாம். மொபைல் எளிது, படிப்பு கடினம். ஆனா முடிவு வேறுபடும். ஒழுக்கம் உள்ளவன் அவன் கடினத்தை தேர்வு செய்வான். அவன் எதிர்காலத்தை தேர்வு செய்வான். அவசரம் வேண்டாம். ஒழுக்கம் தண்டனை இல்லை, அது சுதந்திரம். உன் வாழ்க்கை மீது சுதந்திரம். நீ உன்னை கட்டுப்படுத்தினால் உலகம் உன்னை கட்டுப்படுத்தாது. இதுதான் உண்மை. பலர் ஒரு தவறு செய்கிறார்கள். அவர்கள் மோட்டிவேஷன் தேடுகிறார்கள். அது நீண்ட நாட்கள் நிலைக்காது. மோட்டிவேஷன் தீப்பொறி மாதிரி, அது விரைவில் அணையும். ஆனா ஒழுக்கம் வேறு. ஒழுக்கம் அமைதியான தீ. அது மெதுவாக எரியும், ஆனா நீண்ட காலம் எரியும். ஒரு நிமிஷம் யோசி. உன் வாழ்க்கை எப்படி மாறும்? நீ தினமும் 10 நிமிடம் உன்னை கட்டுப்படுத்தினால். 10 நிமிடம் படிப்பு, 10 நிமிடம் உடற்பயிற்சி, 10 நிமிடம் சிந்தனை. சின்ன நேரம்தான், ஆனா பெரிய விளைவு. இதுதான் ஒழுக்கத்தின் சக்தி. ஒரு மரம் வளர்வதை நினை. அது ஒரு நாளில் இல்லை, அது வருடங்களில் வளரும். ஒவ்வொரு நாளும் சிறிய வளர்ச்சி, சிறிய மாற்றம். அதே மாதிரி மனிதன் தினசரி ஒழுக்கம் இருந்தால் அவன் மெதுவாக மாறுவான். ஒரு நாள் வரும், அவன் பழைய மனிதன் இல்லை, அவன் வலிமையானவன். ஆனா ஒரு உண்மை இருக்கு, இந்த மாற்றம் சத்தமில்லாமல் வரும், மெதுவாக வரும். இப்போ நீ இந்த வரிகளை அமைதியாக படிக்கிறாய். அது ஒரு அறிகுறி. உன் மனசு கேட்க ஆரம்பித்திருக்கிறது. உன் உள்ளம் சிந்திக்கிறது. இது நல்ல தொடக்கம். ஒழுக்கம் ஒரே நாளில் வராது, அது பயிற்சி. மீண்டும் முயற்சி. ஒரு நாள் தவறலாம், அது பிரச்சனை இல்லை. மீண்டும் தொடங்கு. ஒரு நிமிஷம் யோசி. நீ உன்னை மாற்ற முடியும். உன் பழக்கத்தை மாற்ற முடியும். உன் வாழ்க்கையையும் மாற்ற முடியும். ஆனா ஒரு நிபந்தனை, ஒழுக்கம் வேண்டும், அமைதி வேண்டும். இப்போ ஒரு சின்ன ரகசியம். பலர் இதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். வெற்றி ஒரு பெரிய செயல் இல்லை, அது தினசரி முடிவு. அது தினசரி ஒழுக்கம். அது தினசரி கட்டுப்பாடு. அதனால்தான் சிலர் மட்டும் உயர்வார்கள், மற்றவர்கள் அதே இடத்தில் இருப்பார்கள். அவசரம் வேண்டாம். நீ மெதுவாக தொடங்கு. ஒரு பழக்கம் மாற்று. ஒரு நேரம் அமை. அதிலிருந்து வாழ்க்கை மாறும், மனம் மாறும், நம்பிக்கை வளரும். ஆனா இன்னும் ஒரு உண்மை இருக்கு. ஒழுக்கம் மட்டும் போதாது, அதை எப்படி பயன்படுத்துவது முக்கியம். சிலர் ஒழுக்கம் வைத்திருப்பார்கள், ஆனா திசை தெரியாது. அதனால் அவர்கள் சோர்வடைவார்கள். அதனால் அடுத்த பகுதியில் நாம் இன்னும் ஆழமாக பார்க்கலாம். ஒழுக்கத்தை எப்படி பயன்படுத்துவது? அது வேலையிடத்தில் எப்படி? நண்பர்கள் வட்டத்தில் எப்படி? உறவுகளில் எப்படி? ஒரு நிமிஷம் யோசி. ஒழுக்கம் இருந்தால் மனிதன் வாழ்க்கை மாறும். ஆனா சரியான திசை இருந்தால் அவன் உலகத்தையே மாற்றுவான். சில நேரம் கழித்து நீ மீண்டும் இங்கே இருக்கிறாய். அது ஒரு அறிகுறி. ஒழுக்கம் பற்றி கேட்டாய், ஆனா இப்போ ஆழமாக பார்க்கலாம். அவசரம் வேண்டாம்.
ஒழுக்கம் ஆரம்பம் மட்டும், திசைதான் வளர்ச்சி. இரண்டும் சேர வேண்டும். ஒரு நிமிஷம் யோசி. நீ அலுவலகத்தில் இருக்கிறாய். அனைவரும் பேசுகிறார்கள். சிலர் வேலை செய்கிறார்கள். ஒரு மனிதன் அமைதியாக இருப்பான். அவன் குறை பேச மாட்டான். அவன் வேலையை முடிப்பான். அவன் தினமும் ஒரே நேரம். அவன் திட்டம் பின்பற்றுவான். அவன் சின்ன விஷயங்கள் தவறமாட்டான். முதல் மாதம் எதுவும் மாறாது. 2ஆம் மாதம் யாரும் கவனிக்க மாட்டார்கள். ஆனா 3ஆம் மாதம் மாற்றம் தெரியும். ஏன் தெரியுமா? அவன் நம்பிக்கையை கட்டியிருக்கிறான். அவன் ஒழுக்கத்தை காட்டியிருக்கிறான். ஒழுக்கம் மற்றவர்களுக்கு சத்தம் போடாது. அது நம்பிக்கை உருவாக்கும். நம்பிக்கை வாய்ப்பை தரும். வாய்ப்பு வந்த பிறகு அவன் தயாராக இருப்பான். அதுதான் வித்தியாசம். அவசரம் வேண்டாம். இப்போ சமூக வட்டம் நினை. நண்பர்கள் கூடுவார்கள். பேச்சு பல திசை போகும். சிலர் நேரம் வீணடிப்பார்கள். சிலர் குறை கூறுவார்கள். சிலர் கனவு பேசுவார்கள். ஆனா ஒரு மனிதன், அவன் அளவுக்கு பேசுவான். அவன் நேரம் காக்குவான். அவன் எல்லாரையும் மதிப்பான். ஆனா எல்லாரையும் பின்பற்ற மாட்டான். அவன் எல்லை வைப்பான். அது அகம்பாவம் இல்லை. அது ஒழுக்கம். அது தன்னம்பிக்கை. உறவு பற்றி யோசி. காதல் இருக்கலாம். குடும்பம் இருக்கலாம். பல உறவுகள் உடையும். காரணம் பெரியது இல்லை. கட்டுப்பாடு இல்லாமை. கோபம் வந்தால் பேசிவிடுவார்கள். வலி வந்தால் விலகிவிடுவார்கள். அதுவே பிரச்சனை. ஒழுக்கமுள்ளவன் அவன் உணர்ச்சியை கவனிப்பான். அவன் வார்த்தையை தேர்வு செய்வான். அவன் உடனே பதில் தரமாட்டான். அவன் சிந்தித்து பேசுவான். அதனால் உறவு நிலைக்கும். ஒரு நிமிஷம் யோசி. மனதை கட்டுப்படுத்துவது, அது பெரிய ரகசியம். அது ஒழுக்கத்தின் உச்சம். மனம் 2 வழி சொல்வது. இப்போ சுகம் தேடு, அல்ல நீண்ட பயணம் தேடு. ஒழுக்கமுள்ளவன் அவன் நீண்ட பயணம் தேர்வு செய்வான். அவன் தற்கால சுகம் தவிர்ப்பான். இது மனப்பயிற்சி. இது சுய கட்டுப்பாடு. இது உள்ள ஆட்சித்திறன். அவசரம் வேண்டாம். நீ தினமும் உன்னை கவனித்தால், உன் எண்ணங்களை எழுதினால், உன் தவறுகளை திருத்தினால், மனம் மெதுவாக அமைதியாகும். அமைதி வந்தால் தெளிவு வரும். தெளிவு வந்தால் முடிவு சரியாகும். இது சத்தமில்லா வெற்றி. இது நிலையான வெற்றி. இது ஆழமான வெற்றி. பலர் வெளிக்கட்டுப்பாடு தேடுவார்கள். அவர்கள் சூழ்நிலையை குறை கூறுவார்கள். அவர்கள் அதிர்ஷ்டம் எதிர்பார்ப்பார்கள். ஆனா உண்மை வேறு. உள்ள கட்டுப்பாடு இருந்தால் வெளி உலகம் மாறும். ஒழுக்கம் உன்னை மாற்றும். நீ மாறினால் உலகம் மாறும். இதுதான் அமைதியான சக்தி. ஒரு நாள் வரும். நீ உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவாய். முன்னாடி இருந்த நீ இல்லை. உன் பேச்சு மாறும். உன் நடத்தை மாறும். உன் முடிவு மாறும். அந்த நாளில் புரியும். வெற்றி ஒரு சம்பவம் இல்லை. அது ஒழுக்கத்தின் விளைவு. ஒரு நிமிஷம் யோசி. நீ இன்று தொடங்கினால், சின்ன மாற்றம் செய்தால், தினமும் தொடர்ந்தால், 1 வருடத்திற்கு பிறகு உன் வாழ்க்கை வேறாகும். உன் மனம் வலிமையாகும். அது சத்தமில்லாமல் நடக்கும். ஆனா